பட்டாசு தயாரிக்கின்ற தொழிற்சாலைக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள்லாம் பெண் தொழிலாளர் இருந்தாங்க. அவர்களெலாம் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அப்போ அதிமுக ஆட்சியில் நீங்கள் உங்களுக்கு எப்படி வருமானம் வந்தது, எப்படி ஊதியம் வந்தது, இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு எப்படி ஊதியம் கிடைக்குன்னு சொன்னேன். அவர்கள் சொன்னாங்க, எல்லாம் லைவில் இருக்குது, அப்படியே படமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இல்லைன்னா திமுக வேணும் எடப்பாடி பழனிசாமி அங்கே சாத்தூரில் போய் பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 மந்திரி விடுவாங்க, இல்லை 2 கூட்டணி கட்சி தலைவர் விட்டு பேச வைப்பாங்க. அதுக்கு தான் ஆதாரத்தோட நான் அந்த தொழிலாளரோட புகைப்படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் சொன்னாங்க, அதிமுக ஆட்சியில் ஒரு நாளைக்கு 700 800 எங்களுக்கு ஊதியம் கிடைச்சிது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பயங்கர கெடுபிடி, இந்த தொழிலே எங்களால் செய்ய முடியல. இப்போ எங்களுக்கு 150 200 தான் ஒரு நாளைக்கு கிடைக்குது. இது எங்களுக்கு போதாது என்று அவர்கள் சொன்ன பேட்டி நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கேட்டா புள்ளிவரத்து சொல்றார். இங்க வந்து நாட்டு மக்களை பாருங்க திரு ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, வேதனை அடைகிறார் என்பதை பார்த்து தெரிஞ்சு பேசுங்க. அந்த காலத்தில் அரசர் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பார். மன்னர்கிட்ட கூப்பிட்டு அரசர் கேட்பார், நாடு எப்படி இருக்கு பாரு, நாடு செழித்து இருக்குது, மும்மாரி மழை பெய்கிறது, மக்கள் சுபட்சமா வாழ்றாங்கிறார். அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு போச்சு. விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதிமுக ஆட்சியில் விலைவாசி என்ன சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன். நாங்களே சொன்னா பொய் சொல்றான்னு சொல்லுவார் இந்த ஸ்டாலின். பச்சரிசி அதிமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்துது. இப்போ பச்சரிசி சாப்பாடு அரிசி 77 ரூபா. பொன்னி புழுங்கரிசி 1 கிலோ நான் வாங்கிட்டு வந்த கடையில் இருக்குது. அதிமுக ஆட்சியில் 2021 50 ரூபா 1 கிலோ அரிசி. இப்போ 72 ரூபா 1 கிலோ பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா. இன்றைக்கு 1 கிலோ திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடலை எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுது. திமுக ஆட்சியில் 1 கிலோ கடலை எண்ணெய் 190 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400 ரூபாய்க்கு விற்குது. தோரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74 ரூபா. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 130 ரூபா. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79 ரூபா, திமுக ஆட்சியில் 120 ரூபா. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு. விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது. இதை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எதுவுமே இல்லையே. ஏழை மக்கள் படுகின்ற துன்பம் இந்த ஆட்சியாளருக்கு தெரிவதில்லை.